வணக்கம். விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். 2 வாரம் கிளாஸ் நடத்தணும். 2 வாரங்களும் அந்த வீடுகளை பத்தி தான். ஏன்னா உங்களுக்கு அந்த வீடுகள் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு, வீடோட தன்மைகள் என்ன அப்படின்றத தான் கடந்த 2 வாரம் பார்த்தோம். ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எப்படிங்க ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த வாரத்துல நீங்களே சில விஷயங்களை இங்கிலீஷ்ல கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு ராசியை பற்றியான விளக்கங்களை தான் இந்த வார கிளாஸ்ல பார்த்திருக்கோம். நீங்க என்ன ராசி, உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன, அதுல நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பாத்துக்கிறதுக்கான சில அமைப்புகளை தான் இன்றைய கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இன்றைய கிளாஸ்ல முழுக்க முழுக்க நீங்க என்ன ராசி, ராசி நட்சத்திரம் என்ன, சந்திரன் எங்க இருந்தா என்ன விஷயம், ராசியை எப்படி கண்டுபிடிப்பது, இதுதாங்க இன்றைய கிளாஸ். சரிங்களா? இதோட அடிப்படையில இருந்து இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாம் வாங்க. விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு கிளாஸ் 3. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி கத்துக்க போறோம் அப்படின்னா, ராசியை எப்படி கண்டுபிடிக்கிறது. இது நேற்று பிரைவேட்டா ஒரு கிளாஸ் பண்ணோம், அவங்களுக்காக எடுத்த கிளாஸ் இது. நான் மறுபடியும் இதை என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ராசி. ஓகே, இன்றைக்கு சந்திரன் நின்ற வீடு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுல இன்னொரு விஷயம், கடந்த வாரத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அதாவது அந்த ராசிகளுக்கு திசைகள் சொன்னீங்க, திசைகள் ஓகேங்களா, திசைகள் சொன்னீங்க. அதை நீங்க ப்ராப்பரா சொல்ல அப்படின்னு. ஓகேங்களா? மேஷ வீடு கிழக்கு, ஓகேங்களா, கிழக்கு. தெற்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமரால தெரியுதா? ஓகே. அதே மாதிரி இது கிழக்கு, இதே ஆர்டர்ல தான் வரும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, மேற்கு, வடக்கு, வடக்கு, கிழக்கு. இது இந்த சூரியனோட வீடுல இருந்து எடுத்துக்கங்களேன். இந்த சூரியன்ல இருந்து 1, 5, 9 கிழக்கா வரும். இந்த இடத்துல இருந்து 1, 5, 9 தெற்கா வரும். இந்த இடத்துல இருந்து இந்த 1, 5, 9, 1, 5, 9 வரும். ஓகேங்களா? கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, மேற்கு, வடக்கு. ஓகே, இதுல இன்னொரு விஷயம், வடக்கு. இன்னொன்னு, இந்த சரவீடு ஸ்திர வீடுடைய ஒரு தன்மையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த எழுத்து தெரியுதா மானிட்டர்ல? தெரியுது. ஓகே, சரவீடு. இது சரம், சரம். இது ஸ்திரம், ஸ்திரம். இது உபயம், சரம், ஸ்திரம், உபயம், சரம். இது ஏன் இது ஜோசியத்துக்கு தேவையில்லாததை இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிருப்போம். இது தேவையானது. ஓகேங்களா? சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம். இந்த 4 மூல உபயம், இதெல்லாம் டப்புன்னு உங்களுக்கு தெரியணும். மீனம், தனுசு, மிதுனம், கன்னின்றது உங்களுக்கு இயல்பா தெரியணும். ஓகே, இந்த வீடுகளை பார்த்துட்டீங்களா? இப்போ இந்த வீட்டினுடைய ஓனரை பார்க்க போறோம். யார் இந்த வீட்டுக்கு ஓனரா இருப்பாங்க? இந்த மேஷ வீடுக்கு செவ்வாய் ஓனர், செவ்வாய். இதே மாதிரி அவருடைய மற்றொரு வீட்டுக்கும், விருச்சிக வீட்டுக்கு செவ்வாய் தான் ஓனர், மார்ஸ், செவ்வாய், மார்ஸ். இந்த 2 வீட்டுக்கு, இது கூட இன்னொரு நான் வேற மாதிரி சொல்றேன், இது 2 வேணாம், செவ்வாயில இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். ஓகே, யாராவது ஜோசியம் பொய்யுங்க, ஜோசியம் பொய்யா பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, ஜோதிடத்தில் சூரியன் சொல்லப்படுறது பூமிங்க, சூரியன் இங்கதான் இருக்கும், கிரகங்கள் தான் அந்த சூரியனை சுத்திட்டு வரும், இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். இந்த இடத்துல பூமி, இந்த சூரியன் சொல்லப்படுறது பூமி. ஏன்னா இந்த பூமியில தான் சூரியன் என்னன்னு சொல்றாங்க, அரை பாவர், அரை சுபர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், பூமியில எப்பொழுதுமே நம்ம இருக்கிற இந்த பூமத்திய ரேகையில ஒரு பாதி மட்டும் எப்பொழுதுமே இருளால் சூழப்பட்டிருக்கும். எந்த 12 மணி நேரமோ அந்த 12 மணி நேரத்தை இருள் பாபர்னும், இந்த வெளிச்சத்தை சுபர்னும் கன்சிடர் பண்ணி இந்த பூமி இங்க வந்ததுங்க. அப்ப
பூமி தான் சூரியன் ஜோதிடத்துல சொல்லப்படுது. பூமிக்கு அருகாமையில் சந்திரன் இருக்காரு, பூமியுடைய துணைக்கோள். ஓகேங்களா? இதனாலதான் இது பூமி, இது சந்திரன் வரும். ஜோதிட அடிப்படையில நம்ம இத அரசாங்கம், இந்த பூமியை ஆளக்கூடிய அரசு அப்படின்னு வந்துரும். இத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அப்போ இது சூரியனுடைய வீடு, சிம்மம். சூரியன், சன். இது சந்திரனுடைய வீடு. இது வந்து சந்திரன் மென்ஷன் பண்றேன், அப்புறம் அழிச்சிருவேன், ஏன்னா ராசியை பார்க்க போறோம் நம்ம. சந்திரன், மூன். இது புதன், புதனுடைய மிதுனம், புதன். மெர்க்குரி, மெர்க்யூரி தானே. இது புதனுடைய கன்னி, புதன். இது மெர்க்யூரி. இது சுக்கிரனுடைய ரிஷபம். அப்ப இங்க சுக்கிரன் இந்த வீட்டினுடைய ஓனர். இது வீனஸ், வீனஸ் வீணு போட்டுங்க, எனக்கு வீனஸ் தலைக்கு தெரியல, வீனஸ் நினைக்கிறேன். ஓகே. இந்த துலாம் வீடு சுக்கிரனுடைய துலாம் வீடு. இது வீனஸ். இது சனியுடைய இருளுக்கு வெளிச்சத்துக்கு நேர் எதிர்த்தன்மை. இது இப்படி வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல சூரியன் இங்க இருக்கிறாரு அப்படின்னாக்கா நேர் எதிரில இங்க வருவாரு சனியினுடைய மகர கும்ப வீடுகள். அதனாலதான் இந்த ஆத்ம ஒளி படாத இந்த இடத்த இருள் வீடுகள், சனியினுடைய இருள் வீடுகள். இந்த அதிகாரத்துக்கு நேர் எதிரான அடிமை அப்படின்ற அமைப்புகள் இது வரும். இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல சனியினுடைய சர வீட்டின் சனி, சனி சட்டன். இது கும்ப வீட்டு சனி, சட்டன். ஓகே. இந்த சனிக்கும் இந்த சனிக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய்க்கு வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த சுக்கிரனுக்கும் இந்த சுக்கிரனுக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த புதனுக்கும் இந்த புதனுக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. லாஸ்ட் குரு. இது மீன குரு, ஜூபிட்டர். இது தனுசு குரு. இது தனுசு குரு. இப்ப தனுசுல இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த உச்ச நீச்சத்தையும் நம்ம அங்க பார்க்கணும். தனுசு குரு பகவான், ஜூபிட்டர். ஓகே. இதுல ஏன் நம்ம அங்க வந்தோம் அப்படின்னா, இந்த வீடு இந்த வீட்டினுடைய அதிபதி, இந்த வீடு இந்த வீட்டினுடைய அதிபதி. இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையில் தெரிஞ்சிருச்சா? சரி, இப்போ ராசியை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் இங்க இருக்கிறாருங்க, சந்திரன். மூன், நீங்க மேஷ ராசி. சந்திரன், நீங்க விருச்சிக ராசி. சந்திரன் எந்த இடத்துல சந்திரன் இருக்காரோ அந்த ராசி தான் உங்களுடைய ராசி. இங்க சந்திரன் இருந்தா நீங்க ரிஷபராசி, இங்க சந்திரன் இருந்தா, சந்திரன்னா 3 எடுத்துங்க. சந்திரன். ஓகே. இங்க சந்திரன் இருந்தா நீங்க மிதுன ராசி, இங்க சந்திரன் இருந்தா நீங்க கடகராசி. சந்திரன் அவரோட வீட்டுல இருப்பாரா? சூப்பரா இருப்பாரு. இங்க சந்திரன் தான் நீங்க சிம்ம ராசி, இங்க சந்திரன் இருந்தா கன்னி ராசி, இங்க சந்திரன் இருந்தா துலாம் ராசி, இங்க சந்திரன் இருந்தா விருச்சிக ராசி, இங்க சந்திரன் இருந்தா தனுசு ராசி, இங்க சந்திரன் இருந்தா மகர ராசி, இங்க சந்திரன் இருந்தா கும்பராசி, இங்க சந்திரன் இருந்தா மீன ராசி. இதுதாங்க ஆர்டர். ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன ராசி அப்படின்றத காமனாவே போட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு மைண்ட்ல இருக்கிறதுக்கு. ஓகே. இதுல சரி, இதோட இன்னைக்கு நிறுத்திக்குவோம். இந்த கிளாஸ்ல இருந்தே நம்ம அடுத்த கிளாஸ் அப்படியே ஆரம்பிப்போம். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கோச்சாரம், லக்னம்ன்றது நம்ம அடுத்து வருவோம். கோச்சாரம், சனி வந்துட்டாருங்க, அஷ்டம சனி, ஜென்ம சனி. கோச்சாரம் எப்பயுமே ராசிக்கு மட்டும்தான். ஒன்லி ஃபார் ராசி. கோச்சாரம் ஒன்லி ஃபார் ராசி, ராசிக்கு மட்டும்தான், ராசிக்கு மட்டும்தான். இது யார் பழகுவீங்க அப்படின்னு தெரியும். குடும்ப தலைவிகள் தான் அதிகமா பாப்பீங்க. அதே மாதிரி தசா புக்தி, தசை இல்ல தசா புக்தி லக்னத்துக்கு மட்டும்தான். லக்னம், எசண்டன். ஓகேங்களா? இது மட்டும்தான் இன்றைய கிளாஸ் 3ங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல அடுத்த கிளாஸ் 4ல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.